தமிழ்நாட்டில் 2026 தேர்தலில் வெற்றி பெற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பதவியேற்று 75 நாளைக்குள்ள தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு அறிவியல் வேலைவாய்ப்பும் கொடுக்கவில்லை என்றால் பதவி விலக வேண்டும் என்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நீதிமன்றத்துக்கு லெட்டர் அனுப்பிட்டேன். 6ADJ நீதிமன்றம் அது வந்து எந்த காலத்துலயும் அவ்வளவு எளிமையா சரிந்தது கிடையாது. இஸ் த ஃபோர்ட் பீயிங் பிரீச்ட் அமுதரசன் அதிமுகவால இல்ல தாவேகாவால. இது கண்டிப்பா உங்களுக்கு ஷாக்கா தான் இருக்கும். பார்க்கிறோம். இட் இஸ் டூ early. பல ரவுண்டுகள் போகும். மன்னார்குடியில அமைச்சர் டிஆர்பி ராஜா பின்னடைவு. மன்னார்குடியில அமைச்சர் டிஆர்பி ராஜா பின்னடைவு அப்படிங்கிற செய்தியை கடந்த தேர்தலில் பார்க்கல, அதற்கு முந்தைய தேர்தலில் பார்க்கல, அதற்கு முந்தைய தேர்தலில் பார்க்கல. ஆனால் இந்த தேர்தலில் பார்க்கிறோம் அப்படின்னா there is a wave. நம்ம சொன்னது வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் வந்து எலெக்ஷன் லேட் அன்னைக்கு உட்காந்து பேசுறப்பவும் அதுதான் டஃப் ஃபைட். கோட்டைகள் தகர்க்கப்படுகிறதா அப்படின்ற கேள்வி வருது. கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. இது வந்து தகர்ந்துடுச்சு நம்ம இப்ப முன்னாடியே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இந்த ரவுண்ட்ல வந்து கோட்டையில ஓட்டைன்னு சொல்லலாமா? தகரல, நான் இப்பதான் ஓட்டை போடுறேன் இப்படி சொல்லலாமா? இந்த நம்பர்ஸ் நீங்க அதிமுக கிட்ட பெற்றிருந்தா இன்னும் கூட உங்களுக்கு ஆறுதலா இருந்திருக்கும். தாவேகா கிட்ட நீங்க அவங்கள ஒரு ஃப்ரண்டா கூட அக்னாலேஜ் பண்ணல. நீங்க பேசினதெல்லாம் அதிமுக மட்டும்தான். அவங்க ஒரு பார்ட்டியாகவே உங்களுடைய டாப் தலைவர்களுடைய பிரச்சாரங்கள்ல இல்ல. ஆனால் அந்த கட்சி ஒரு பிரதான கட்சியா இப்போ வந்துச்சு அப்படிங்கும் போது இட் மஸ்ட் பி ஷாக்கிங். வந்து ஐ ஸ்டிக் ஆன் மை பிளேஸ். அந்த பிளேஸ்க்கான ஃபைட் தான் போயிட்டு இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். விசிக எம்எல்ஏ பாலாஜி அவர்கள் நம்மோட இணைந்திருக்கிறார். கதவை அடிச்சிட்டு நீங்க எல்லா கதவுகளையும் மூடிட்டு தொகுதி பணியில் நடத்திக்க வேண்டாமோ? இல்ல, அதாவது ஒரு முடிவுகளின் அடிப்படையில் வந்து, அதாவது தேர்தல் வெற்றி தோல்வி வச்சு நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவை வந்து நாங்கள் எப்பவுமே வேல்யூ பண்றதில்ல. வி ஸ்டில் ஸ்டிக் ஆன் டு தட் டிசிஷன். இது வந்து ஒரு ஷாக்கர் தான். ஒரு சில விஷயங்கள் இருக்குதுல்ல, இதுல வந்து இந்த லீட் பொசிஷன்ஸ் வந்து இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்குமான்றது இன்னும் அடுத்தடுத்த ரவுண்ட்ல பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து என் தொகுதி எடுத்துருக்கீங்க, திருப்பூர்ல தான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக எங்களுக்கான செல்வாக்கு இருக்கும், இன்னொரு பகுதியில் வந்து எதிர் கேண்டிடேட்டுக்கு செல்வாக்கு இருக்கும். இப்போ இது வந்து இந்த அரசியல் கட்சியில் யார் வெற்றி பெறாங்களோ ரவுண்டை வந்து ஒரு ரவுண்டு 2 ரவுண்ட் தான், மொத்தம் 26 ரவுண்டு 27 ரவுண்ட் இருக்கு. நீங்க வந்து பேட்டர்ன் வந்து இப்போ ஒரு போட்டியெல்லாம் கிடையாது. ஒரு பர்டிகுலர் பிளாக்லேயே வந்து ஒரு யூனியன் இருக்குன்னா ஒரு யூனியன் ஒருத்தருக்கு ஃபேவரா இருக்கும். இன்னொன்று நகர்ப்புறங்கள். இப்போ இது என்றதெல்லாம் வந்து எந்தெந்த இடம்னு பார்க்கணும். நீங்க இப்போ நீங்க உதாரணத்துக்கு சோழிநல்லூர், இது இப்போ திருப்பூர் கூட எடுத்தீங்கன்னா இந்த பக்கம் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் அங்க வேற யாரும் ஜெயிச்சதே இல்ல அப்படிங்கிற மாதிரியான சீட்டா நம்ம பேசணும். அவருடைய தொகுதியில பின்னடைவை சந்திக்கிறாங்க பார்க்கிறோம். அதான், அதனால இது இந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. இது எதிர்பார்க்கலன்றதும் எந்த டவுட்டும் கிடையாது. அதெல்லாம் வந்து ஒன்றும் பூசி முழுகிறதுலாம் கிடையாது. இந்த இவிஎம்எஸ்ல எவனை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும். இந்த இது வந்து ஒரு வகையில் வந்து ஏடிஎம்கேவோட ஃபெயிலியர். இவிஎம்எஸ்னுடைய பிராட் மூலமாக யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும் ஒரு நிலையில அது இல்லாம போயிடுச்சுன்ற மாதிரி. தமிழ்நாட்டில் 75 இடங்கள்ல 76 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் முன்னிலை. 47 இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி முன்னிலை. 44 இடங்கள்ல அதிமுக கூட்டணி முன்னிலை. Of course இதுல லைன் ஷேர். Can we get the breakup please? 47 திமுக கூட்டணி உள்ளதுல எவ்வளவு திமுக, எவ்வளவு காங்கிரஸ், எவ்வளவு விசிக, அந்த பிரேக்கப் இருந்தா இந்த முடிவுகள் இன்னும் நம்ம சுவாரஸ்யமா அணுக முடியும். கருணாஸ்
ராமதாஸ் அவர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறாரு சிவகங்கையில. தாவேகா வேட்பாளர் குழந்தை ராணி முன்னிலை வகிக்கிறாங்க அப்படிங்கறது. செந்தில்நாதன் அவரும் பின்னடைவு சந்திக்கிறாருன்னு சேர்த்து போறோம். ஏன்னா செந்தில்நாதன் அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ, ஸ்ட்ராங் மேன், அவர் ஜெயிப்பாருன்னு ரொம்ப எதிர்பார்க்கிறோம். ஓகே, பிரேக்க பாக்குறோம். 47 திமுகனா அதுல 38 திமுக, 4 காங்கிரஸ் பார்த்தேன். அதிமுக கூட்டணியில அதிமுக 40, பாஜக 1, பாமக 3. அந்த பிஜேபியோட ஒண்ணு வந்து ராசிபுரத்துல லோகேஷ் தனபால் முன்னிலை வகிக்கிறார். ராசிபுரத்துல முன்னாள் சபாநாயகர் திரு தனபால் அவர்களுடைய மகன் லோகேஷ் தாவேகா வேட்பாளராக களமிறங்கிய நிலையில அவர் முன்னிலை வகிக்கிறார் என்பது முக்கிய செய்தி. 76 இடங்கள்ல தாவேகா. அதிமுக கூட்டணியுடைய பிரேக்க பாருங்க. இப்ப இந்த ராசிபுரத்துக்கு சிங்கிள் கட்சியா பார்க்கும்போது தாவேகா முதலிடம், அதிமுக 2வது இடம், திமுக 3வது இடம். அதிமுக 40 தொகுதியில லீடு, திமுக தனித்து கட்சியா 38 தொகுதியில லீட் பண்றாங்க. தமிழக வெற்றி கழகம் 76 தொகுதியில தனித்த கட்சி பாருங்க. அதிமுக 40, பாஜக 1, பாமக 3. சோ பை கட்சி ரீதியான ஆர்டர்ல நீங்க பார்க்கும்போது நேற்றுக்கு ஆயுத நிகழ்ச்சியில கூட இந்த அவுட்கம்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அடித்து சொன்னார் நந்தகுமார். நந்தகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். நந்தகுமார், your prediction was right? வணக்கம் ஹரி. அதுதான் நான் சொன்னேன். இப்ப மக்கள் சொன்னதெல்லாம் இருந்துச்சுன்னா இது கண்டிப்பா ஒரு வேவா இருக்கும். 47 வெரி சாரி திரு நந்தகுமார், ரொம்ப குறுக்கிடுக்கு மன்னிக்கணும். 47 திமுக அதிமுக ஒரே நிலையில இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் 77. ஆமா, நாங்க குறுக்கிட்டே இருப்போம். வெரி சாரி உட்பட. நந்தகுமார் சார், கோ அஹெட். இல்ல, இது வந்து ஒரு தமிழக ஹிஸ்டரியில இது வரைக்கும் நம்ம வந்து பார்க்காத ஒரு சினாரியோ. ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து இந்த அளவுக்கு வர்றது, அதுவும் பாத்தீங்கன்னா 76 வருட கட்சி, 53 வருட கட்சி வந்து செகண்ட் பிளேஸ்ல அவங்கள ஈக்குவலா இருக்காங்க. அதாவது வந்து ஐம் சாரி திரு நந்தகுமார் அகைன். தாவேகா முதலிடம், அதிமுக 2வது இடம், திமுக 3வது இடம். தாவேகா 80, அதிமுக 48. இவிஎம் போர்ச்சேரி மூலமா யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும். This is a wave election and there has been an anti-incumbents. இவிஎம் மூலமா இறந்து போன காமராஜரை கூட வெற்றி பெற வைக்க முடியும். அதை நிரூபித்து காமிக்க ஜெயபாண்டி தயார். இந்த தேர்தல் செல்லாது, செல்லும் என்றால் இந்த இதில் வெற்றி பெறக்கூடிய முதலமைச்சர் பதவியேற்று 75 நாளைக்குள்ள படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்தாகணும். 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு அறிவியல் தொழில்நுட்ப வேலை வாய்ப்பு கொடுத்தாகணும். இல்லை என்றால் பதவி விலக வேண்டும். அதற்கு பிறகு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் இந்த இவிஎம் மிஷன்ல இதே வெற்றி கழகம் யார் முன்னணி முதலமைச்சர் ஆகிறாரோ அவரே 100 ஓட்டு போடுவார். அந்த 100 ஓட்டுல இறந்து போன காமராஜரை வெற்றி பெற வைக்கிறேன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். 20 கேள்விக்கு 24 பிராக்டிகலும் பதில் சொல்லாமல், நேரடி ஒளிபரப்பு நடத்தாமல் இந்த தேர்தலை நடத்துவது சட்டவிரோதம். திராவிட முன்னேற்ற கழகம் 3ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறது. முதல் பிரதான கட்சியாக இப்ப வந்திருக்க இந்த தேர்தல் செல்லாது. இந்த தேர்தல் செல்ல வேண்டுமென்றால் இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடியவர்கள் பதவி ஏற்று 75 நாளைக்குள்ள தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்தாக வேண்டும். 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாக வேண்டும். அப்படி கொடுக்க தவறினால் பதவி விலக வேண்டும். அந்த பதவி விலகின நாளிலிருந்து 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷினில் இந்த 2026 வருஷம் தேர்தலில் வெற்றி பெற்ற விஜயவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வெற்றி பெற்றவர் இந்த இவிஎம் மிஷினில் 100 ஓட்டு போடுவார். அதில் யாரை வேண்டாலும் இதே நான் தமிழர் கட்சி சீமானை கூட வெற்றி பெற வைக்க முடியும். இறந்து போன காமராஜரை வெற்றி பெற வைக்க முடியும். இறந்து போன தலைவர்களை வெற்றி பெற வைக்க முடியும். இதை நேரடி ஒளிபரப்பில் நிகழ்த்தி காட்ட இருக்கிறேன். இந்த இவிஎம் மிஷினை வைத்து தேர்தல் நடத்தக்கூடாது. இந்த இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்புக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்காதனால 680 நீதிமன்றத்துக்கும் சிபிஐ கோர்ட்டுக்கும் பிடிஜேக்கும் ஜெயன் 2 ஜெய 1க்கு 5 நீதிமன்றத்துக்கு நான் லெட்டர் அனுப்பியிருக்கேன். கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலினுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கேன் அனைத்து அரசியல்வாதி சார்பில். அதனால் வெற்றி பெறக்கூடியவர்கள் ஜெயபாண்டியுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பதவியேற்ற நாளிலிருந்து 75 நாளைக்குள்ள. நன்றி, வணக்கம். அடுத்த டைக்கில் பேசுவோம்.